குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வானூர்தி விபத்து நிகழ்ந்த பகுதியில் பிரதமர் மோடி ஆய்வு. காயத்துடன் தப்பியவரை சந்தித்து ஆறுதல். வானூர்தி விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மரபணு பரிசோதனை நடத்தி அடையாளம் காண்பதில் மருத்துவர்கள் தீவிரம். தங்கம் விலையில் பவுனுக்கு 1560 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் 74,360 ரூபாய்க்கு விற்பனை. ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேல் ராணுவம் அதிரடி தாக்குதல். அணுசக்தி நிலையங்கள் குறிவைக்கப்பட்டதால் பதற்றம். காசா பகுதியில் போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி ஐநா அவையில் தீர்மானம். வாக்கெடுப்பை புறக்கணித்தது இந்தியா. சென்னை ராமாபுரம் பகுதியில் பெருநகர தொடர்வண்டி திட்டப் பணிகளில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. கட்டுமான நிறுவனம் மீது வழக்கு. தென்காசி அருகே முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 6,896 கன அடியாக அதிகரிப்பு. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்கு 10,000 கன அடி நீர் திறப்பு. தேனி அருகே இருசக்கர ஊர்தி மீது சரக்கு ஊர்தி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. ஓட்டுநரை கைது செய்தது காவல்துறை. ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதல் எதிரொலி. மும்பை பங்குச் சந்தையில் வணிக தொடக்கத்தில் 867 புள்ளிகள் சரிவு.